ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்த சேனலில் நீங்கள் தொடர்ந்து 10 நாள் பலன் மற்றும் கிரக பயிற்சி சிறப்பு பலன்லாம் நம்ம பார்த்துட்டு வர்றோம். இது இந்த நாள் பலனுக்கு பதிலாக மாத பலனாக 9 கிரகத்தையும் கவர் பண்ணி நம்ம சொல்லும்போது உங்களுக்கு இன்னும் அது ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஏன்னா தினப்பலன் அப்படிங்கும்போது அன்றைய நாளுக்கு உண்டானது தான். ஆனால் அதே நேரத்தில் நமக்கு ஒரு திசாபுத்தி நடக்குதுன்னு வைங்க, ஒரு மாதத்தில் அந்த திசாபுத்தி நாதன் என்ன வலிமையில் இருக்காரு அப்படிங்கிறத வச்சு ஜோதிடம் நமக்கு பல விதத்தில் உபயோகப்படும். இப்போது மே 15 ஜூன் 15 வரைக்கும் மேஷ லக்னத்திற்கு இந்த பதிவை நம்ம பார்க்க இருக்கோம். இதுக்கு தலைப்பே நவகிரக நகர்வுகள்னு கொடுத்துருக்கு. அதாவது இந்த வைகாசி மாதத்தில் சூரியன் ரிஷபராசியில் இருப்பார். ஆனால் மற்ற கிரகங்களும் என்ன நிலைமையில் இருக்காருங்கிறத வச்சு தான் உங்களுக்கு பலனை சொல்கிறேன். அப்போ இது உங்களுக்கு ஒரு கம்பைன்டு டெவலப்மெண்ட்டு, அதாவது அப்ஸ்ட்ராக்டு, டோட்டலாக நமக்கு ஒரு ஜூஸு, அதாவது எல்லா கிரகத்தையும் சேர்ந்து பலனை நாம் கேட்கலாம் அப்படிங்கிறது. சரி, இந்த 15ஆம் தேதியிலிருந்து, அதாவது மே 15 என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா, மேஷத்துக்கு வில் பவர் இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது ஆத்ம பலம்னு சொல்லுவோம், செல்ஃப் டெவலப்மெண்ட். அதாவது ஒரு குறிக்கோளோட நம்மளை இயங்க வைக்கும். இதுதான் நமக்கு மோட்டிவேஷன், இதுதான் நம்மளுடைய டார்கெட்டு அப்படின்னு இயங்க வைக்கும். அதுலேயும் மெயினாக அது பணம் சார்ந்து இருக்கும். அப்போ இது ரொம்ப ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு. ஒரு சிலர் மூளை உழைப்பு சார்ந்த பணிகள் இருப்பீங்க. அதாவது டெக்னிக்கலாக ஒரு டிசைனிங்காக, கன்சல்டண்ட்டாக, ப்ராஜெக்ட் பண்ணுறவரா, ஒரு டீமை வழிநடத்துகிறவரா, கலைத்துறையில், மீடியாவில், செய்தி விளம்பரத்துறையில், கமிஷன் வகையில் இப்படி இயங்குறவங்களுக்கு அதன் மூலமாக பண வரவும் உண்டு. உற்பத்தி சார்ந்த வகையில் இயங்குறவங்களுக்கு அதன் மூலமாக பண வரவும் உண்டு. சில பேர் கவர்மெண்ட்டில் இருப்பீங்க, கவர்மெண்ட் அதிகாரிகளாகவோ, கவர்மெண்ட் துறையில் எந்த கேடரில் நீங்கள் வேலை பார்த்தாலும் இந்த டைம் உங்களுக்கு பண வரவு அருமையாக இருக்குது. அதுலேயும் எஸ்பெஷலி முதல் 10 நாள் 15ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைக்கும் கைக்கு பணம் வரும். ஒரு சிலருக்கு அரசு வெகுமானம் வரும், அரசு பரிசு வரும், ஊக்கத்தொகை வரும். இதெல்லாம் நமக்கு கணக்கு இருக்கு. அப்போ மேஷத்துக்கு இந்த டைம் தொழில் சார்ந்த வகையிலையும், உத்தியோகம் சார்ந்த வகையிலையும், பணவரவு சார்ந்த வகையிலையும், அரசியல் ஆதாயம் சார்ந்த வகையிலையும், ஊருக்குள்ள புகழ், மதிப்பு, கௌரவம் சார்ந்த வகையிலையும் நமக்கு ரொம்ப ரொம்ப திருப்தி ஏற்படும். 25ஆம் தேதியிலிருந்து ஜூன் 8ஆம் தேதி வரைக்கும் ஒரு 13 நாள் பொருள் சார்ந்த நன்மைகள், இடம் வாங்கிறது, வீடு கட்டுறது, வாகனம் வாங்கிறது, விவசாயத்தில் மேன்மை அடைகிறது, இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கு. நீங்கள் ஏதாவது ஒரு உற்பத்தி சம்மந்தப்பட்ட துறையில் பொருள் உற்பத்தி பண்ணுறீங்கன்னு வைங்க, இந்த பிஸ்னஸில் இருக்கவங்களுக்கு இப்போ அருமையாக இருக்கும். சில பேர் ஹோட்டல் நடத்தலாம், அதுவும் ஒரு உற்பத்தி தொழில் தான். சில பேர் பல பண்ணைகள் வச்சு ட்ரேடிங் பண்ணலாம், மளிகை கடை நடத்தலாம். இது மாதிரி அனைத்து விதமான வியாபாரம், வணிகம், உற்பத்தி சார்ந்த தொழில்கள், அதுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்குது. இப்போ வாட்டர் ரிலேட்டட், பால், தயிர், வாட்டர் திரவ நிலை சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான தொழில்களுக்கும் நல்ல ஊக்கமாக இருக்கும், பலமாக இருக்கும். இந்த ஜூன் 8ஆம் தேதி முடிஞ்சு 15ஆம் தேதி வரைக்கும் ஒரு 7 நாள் அப்படின்றது மெயினாக அதிகார வர்க்கம், அதிகாரத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. செல்வாக்கு உயரும். மருத்துவத்தில் இருக்கலாம், அதிகாரத்தில், மருத்துவத்துறையில், இன்ஜினியரிங் டெவலப்மெண்ட்டில் இருக்கலாம், அரசு துறை அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கலாம், காவல்துறையில் இருக்கலாம், இராணுவத்தில் இருக்கலாம். இது எல்லாத்துக்குமே இந்த டைம் அருமையான டைம். அதாவது ஜூன் 8 ஜூன் 15 வரைக்கும் அந்த 7 நாளில் மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். ஏன்னா சூரியனுடைய ஆதிக்கம் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தை போல இருக்கிறது.
அப்ப அந்த 16ஆம் தேதி வரைக்குமே இந்த செவ்வாயினுடைய பலம் என்பது சில ரகசிய செயல் திட்டங்கள், சில இன்வெஸ்ட்மெண்ட்டுகள் இது சார்ந்து நன்மைகளை கொடுக்கும். அப்போ ஒரு மிகப்பெரிய பலமாக இது இயங்கும். இப்போ உங்களுக்கு சூரிய திசையே நடந்தால் இந்த பலன்கள் எல்லாம் நல்ல டெவலப்மெண்ட் ரெட்டிப்பாக கிடைக்கும். இப்போ செவ்வாய் திசை நடக்குதுன்னு வைங்க, இப்போ உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் 14 நாள், அதாவது மே 29ஆம் தேதி வரைக்கும், மே 15லிருந்து மே 29ஆம் தேதி வரைக்கும் என்னன்னா கொஞ்சம் குழப்பம், திடீர் செலவுகள், சகோதர வழியில சின்ன சின்ன அதிருப்திகள், எமோஷன். செவ்வாயினாலே கொஞ்சம் கோபம், சரியானபடி தூக்கம் இல்லாம ஒரு ஆரோக்கிய உபாதைகள், குழந்தைகள்னால மன கஷ்டங்கள். யாருக்கெல்லாம் செவ்வாய் திசையோ செவ்வாய் புத்தியோ செவ்வாய் இந்திரமோ நடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் இதை கவனிச்சுக்கோங்க. இந்த 29ஆம் தேதிக்கு மேல ஜூன் 16 வரைக்குமே உங்களுக்கு நல்லா இருக்கு, செல்வாக்கு நல்லா இருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு சுக்கிரன் பலம். அந்த சுக்கிரனுடைய பலத்தினால நாம் ஏதாவது புதிய முதலீடுகள் போட்டு அதன் மூலம் வருவாய் அமைப்பதற்கும் ரொம்ப ரொம்ப எளிதாக இருக்கிறது. இப்போ உங்களுக்கு சுக்கிர திசையே நடக்குதுன்னா ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும். அதாவது கம்யூனிகேஷன், லக்ஸரி ஐட்டம், ஆபரணங்கள், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, வாசனை திரவியங்கள், இது மாதிரி போக்குவரத்து துறையில் இப்போ நீங்கள் ஒரு கார் டீலர்ஷிப் எடுத்திருக்கீங்க, பைக்கு டீலர்ஷிப் எடுத்துறீங்க, அனைத்து விதமான வாகனத்துறை, இன்டீரியர் டெக்கரேஷன், ஹாஸ்பிட்டாலிட்டி, இதுக்கு எல்லாமே உங்களுக்கு சுக்கிரதிசை நடக்கிறவங்களுக்கு இந்த டைம் மிக மிக சிறப்பாக இருக்கும். ஏன்னா அந்த மேஷத்தை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும், புது டெக்னிக்களை உருவாக்க நினைக்கும், புதுசு புதுசாக நமக்கு அந்த இன்வால்மெண்ட்டை, அதுக்கு தகுந்த நபர்கள் தொடர்புகள் ஏற்படும். அடுத்து இப்போ உங்களுக்கு புதன் திசை நடக்குதுன்னு வைங்க, அந்த புதனுடைய தன்மைகள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, மெயின் நம்மளுக்கு தனஸ்தானம். அதாவது ரிஷபத்திலையும் மிதனத்திலையும் புதன் போவார். மிதனம் அவருடைய சொந்த வீடு. அப்போ மிகப்பெரிய அற்புதங்கள் நடக்க காத்திருக்கு. இப்போ வழக்கு துறையில் வழக்குரைஞராக இருக்கவங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்கிறது, மருத்துவத்துறையின் மூலம் வருமானம் கிடைக்கிறது, யோகா இந்த மாதிரி டெக்னிக்கு, இது மாதிரி ஜிம் நடத்துகிறவங்க, இது மாதிரி நடத்துகிறவங்களுக்கெல்லாம் ஒரு வருமானம் இருக்கிறது. எழுத்து ஒப்பந்தம் துறையில், ரிஜிஸ்ட்ரேஷன் எழுத்து ஒப்பந்த துறையில் இருக்கவங்களுக்கு, மெயினாக பெண்கள் வகையில், பெண்கள் வேலை செய்கிறவங்கள அக்கௌண்ட்ஸ் துறையில் இருக்கவங்களுக்கும் மிகப்பெரிய சிறப்பை தருகிறது. இதெல்லாம் போக நம்மளுக்கு ஜூன் 2ஆம் தேதி குரு மாறுறார். ஆனால் மாறினாலும் 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு போனாலும் அவர் குருவுடைய நட்சத்திரத்தில் தான் இருக்கார். அதனால் அதே பலன்தான். நமக்கு என்ன பலன் அப்படின்னா, தைரியத்தை வளர்க்கும், ஒரு தெய்வ அனுகிரகத்தை கொடுக்கும். அதே மாதிரி சனி கிரகம் 2 நாள், மே 17லேருந்து மே 15லேருந்து 17 வரைக்கும் 2 நாள் தான் சனி தன் சுயசாரத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் ரேவதி நட்சத்திரம் புதன் சாரத்தில் போகிறாரு. இதனால் உங்களுக்கு என்ன அப்படின்னா, வழக்குகள் சம்மந்தப்பட்ட அது விரைவாக நடைபெறும். அதே மாதிரி கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸில் பார்க்கணும். யாருக்கு? சனி திசை நடக்கிறவங்களுக்கு. ஸோ சனி திசை நடக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.